வரல, வீட்டுல தான் இருக்கிறாளா என்னன்னு தெரியலையே. சின்னப்புள்ளா, அடியே சின்னப்புள்ளா. வா களிமா, வா வா. எங்கம்மா சின்னப்புள்ளா, இன்னைக்கு பால் வாங்குறதுக்கே வரவே இல்லை. காலையிலேயே வரவே இல்லாவோ. சரி சாயங்காலமா ஏதோ வாங்க வருவான்னு பார்த்தா இப்பவும் வரல. சரி அதனால தான் நானே பால் எடுத்துட்டு வந்தம்மா. அதையா காளிமா கேட்கற? காலையில அவ பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறா. சரி அதோடு இப்ப பால் வாங்குறதுக்கு தான் வரேன்னு சொன்னா வரலையாங்க? இல்லம்மா வரவே இல்லையாவோ. வரலையா காளிமா? என்ன சொல்ற? அவ 12 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாலே பால் வாங்கிட்டு வரேன்னு. நான் கூட சித்த நேரம் கழிச்சு அப்புறமா போடி சாயங்காலம் அப்படின்னா இல்ல எங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே பால் வாங்கிட்டு வரேன் எங்க அண்ணன் நோட்டில் ஒயின்னு சொல்லிட்டு வந்தா. அங்க வரவே இல்லையா? இல்லம்மா வரவே இல்லவா. வரலன்னா எங்க போயிருப்பா? வரலன்னா அந்த நிலா கூடயே இல்லாட்டி அந்த அழகி கூடயே தான் இருப்பா. வார வீடே தங்காம இப்படியே சுத்தி கிடக்குறா காளிமா. சரி சரியா பால் கையில சமைச்சிட்டு இருக்கிறா. கொண்டா. இந்தாங்கம்மா. சரி வா காளிமா உட்காரு, வா காப்பி போட்டு தர குடிப்பியாம்மா? ஐயா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நான் காப்பி போட்டு குடிச்சிட்டு தான் வந்தேன். புள்ள பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தது. சரி காப்பி போட்டு அது என்ன பொறி கலையெல்லாம் இருந்ததா, சரி எல்லாம் வறுத்து ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சரி என்ன சின்னவளை காலையில பால் வாங்குறதுக்கே வரலையே என்னன்னு தெரியலன்ட்டு அப்புறம் நானே எடுத்துட்டு வந்தேன். வரட்டு அவன் எங்கேயாச்சும் போயிருப்பா, வீட்டுக்கு தானே வருவான். வரட்டு எங்க போனான்னு பேசிக்கிறேன் நான். சரிம்மா அப்படியே நான் போற வேலை இருக்குது. ஏன் காளிமா சித்த நேரம் இரு, ஏதோ சாப்பிட்டுட்டு போவியாம்மா? டிஃபன் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்நேரத்துக்கு யார் சாப்பிட்றா? நான் சாப்பிட்றதுக்கு நேரமாகுமா. எங்க இன்னைக்கு ஏதோ பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு போயிருந்தியா? இல்லம்மா அதான் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வர வழியில என் அண்ணனுக்கு மட்டும் வச்சுட்டு வந்தான். அப்புறம் இன்னும் வேற எங்கேயும் கொடுக்கல. நாளைக்கு போகலான்னு சொல்லியிருக்காருமா. சரி ஊர் சைடெல்லாம் கொடுத்துட்டு வரக்கு. ஏன் மாமா உள்ள வந்து சாப்பிடுங்கன்னு இங்கே கொண்டு வர சொல்றீங்க? சரி இந்தாங்க சாப்பிடுங்க. இருக்கட்டும் சீதா, இங்க காத்தாரு உட்காந்து சாப்பிடலாம். என்ன இப்போ உள்ள வந்து எதை சாப்பிடுவோமா? கொண்டா கொண்டா. இந்தாங்க. ஏன் சீதா நீ சாப்பிட்டியா? பிள்ளைங்களும் சாப்பிட்டாங்களா? பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு மாமா, அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க உள்ள? அதை துவச்ச துணியெல்லாம் கடந்துதா மாமா, அப்படியே போட்டு வச்சு நீ மடி நான் மடின்னு சண்டை பிடிச்சிட்டு கிடந்தாளுங்க. ரெண்டு திட்டிட்டு வந்து 2 பேரும் சேர்ந்து மடிச்சிட்டு இருக்கிறாளுங்க. அதான். ஆமா அம்மா உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா சீதா? எனக்கு எது கூப்பிடுறாங்க? உங்க அம்மா இங்க இருந்து போய் எத்தனை நாள் ஆச்சு? அன்னைக்கு என்னமோ 1-2 வாட்டி பேசினாங்க, அது உங்க போனுக்கு. அது நான் உங்க கூட இருந்தப்ப பேசினது. அதுக்கப்புறம் எங்க அவங்க எனக்கு கூப்பிடுறதே இல்லை மாமா. ஓ உனக்கு சொல்லவே இல்லையா? என்ன மாமா சொல்லவே இல்லையாங்கிறீங்க? ஏன் உங்களுக்கு ஏதாவது கூப்பிட்டாங்களா? ஆமா சீதா, அம்மா தான் கூப்பிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கிறாங்க. சரி அதான் உங்ககிட்ட ஏதோ சொன்னாங்களா என்னன்னு கேட்டேன். என்ன நல்ல விஷயம் மாமா? அது வந்து என்ற தங்கச்சிக்கு அதான் குழந்தை இல்லாம இருந்தது இல்லை ரொம்ப நாளா. இப்போ ஏதோ கொஞ்சம் உண்டாயிருக்கிறாளாமா. அதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சீதா என்கிட்ட. அதான் உனக்கு சொன்னாங்களா இல்லையான்னு கேட்டேன். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் மாமா. நானே அவளுக்கு எப்படா ஆகும், அவளுக்கு ஒரு குழந்தை ஆயிட்டா பரவாயில்லையே நினைச்சிட்டு இருந்தேன். சரி சரி அதுக்கு தான் சொன்னாங்களா? ஆமா சீதா, அதான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்களான்னு நினைச்சுதான் கேட்டேன். இல்லையே மாமா, எனக்கு தான் ஃபோனே பண்ணவே இல்லையே. அம்மா எத்தனை மாசம் ஆச்சு என்ன ஏதுன்னு ஏதாவது சொன்னாங்களா உங்ககிட்ட? கேட்டேன் சீதா, 3 மாசம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. 3 மாசம் ஆயிடுச்சா? என்ன மாமா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை இதை பத்தி. ஆமா சீதா, நீ கேட்ட மாதிரி தான் நானும் அம்மாட்ட கேட்டேன். சரி அவளுக்கு ரொம்ப நாள் ஆகாம இருந்தனால சரி உடனே சொல்ல வேண்டாம் யார்கிட்டயும், 3 மாசம் மூடிட்டோம் அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைச்சிட்டு தான் சொல்லாம விட்டுட்டாங்களாமா. அதுக்காக ஏன்னா என்கிட்டே சொல்லிருக்கலாம்ல, நான் என்ன அடுத்து வேணான்னு கேட்டேன். இல்லடா எதுக்குடா, சரி அப்புறம் மறுபடியும் ஏதாவது இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது, சங்கடமா இருக்குல்ல. அதனாலதான் இப்போ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறமா சொல்லலான்ட்டு தான் சொன்னேன். நேற்று தான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம். இப்போ ஸ்கேனாலே என்னமோ எடுத்து பார்த்தாங்களாமா. இப்போ ஏதோ கன்ஃபார்ம் ஆயிருச்சாமா. அதனால கூப்பிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க சீதா. ஓஹோ அப்படியா. சரி 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 அவங்க நினைச்சது ஒரு வகையில சரிதானே. சரி சீதா, அதான் நாளைக்கு நான் ஊருக்கு போலான்னு இருக்கிறேன். ஊருக்கா? எதுக்கு மாமா? என்ன சீதா அப்படி கேட்குற? அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் என் தங்கச்சி போய் பார்க்கணும்ல. சரி அதனால தான் நாளைக்கு வெடி காத்தால் ஊருக்கு போலான்னு இருக்கிறேன். ட்ரெயினுக்கு கூட டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நீங்க மட்டுமா போறீங்க? ஆமா சீதா, நான் மட்டும்தான் போயிட்டு வரேன். ஏன் நீ வரலான்னு இருக்கிறியா? பிள்ளைங்க வேற தனியா இருப்பாங்கல்ல. அப்புறம் எப்படி நீ கேட்டாலும் பிள்ளைங்களை தனியா விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லுவேன். சரி அதனால தான் எனக்கு மட்டும் டிக்கெட் எடுத்தேன். ஏன் மாமா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நான் சொல்லிருப்பேன்ல. நீங்க வாட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்து இப்ப சொல்றீங்களே. பிள்ளைங்களுக்கு 2-3 நாளைக்கு லீவு தானே மாமா. பேசாம எல்லாத்துக்குமே டிக்கெட் புக் பண்ணிருந்தா 4 பேருமே போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. அப்படியே முடிஞ்சு அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, இங்கே வச்சு பார்த்துக்கலான்ட்டு. பிள்ளைங்களுக்கு லீவா? எனக்கு தெரியாம போச்சு சீதா. ஏன் மாமா அதான் 2-3 நாளைக்கு லீவுன்னு தெரியும்ல, அது எப்படி உங்களுக்கு மட்டும் தெரியாம போகும்? எனக்கு பிள்ளைங்களை காலேஜ் இருக்கிற நினைப்புலயே இருந்துட்டு சீதா, எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை போ. சரி விடுங்க, அதான் நீங்க தனியா போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டீங்களா. சரி பார்த்து போயிட்டு வாங்க. எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 5 மணிக்கால கிளம்பணும் சீதா. போயிட்டு இங்க எப்ப வருவீங்க? நீங்களே சீக்கிரம் வந்துருவீங்களா இல்ல உங்க ஐயன் அம்மாவோட அங்கே இருந்துக்குவீங்களா தங்கச்சி காவலா? அடி ஏடி அப்படி பேசுற? அப்புறம் திரும்பி வராம அங்கே இருந்துக்குவாங்களா? இல்ல இப்படி சொல்லிட்டு தான் உங்க ஐயனும் ஆத்தாலும் போனாங்க. போய் 6 மாசமாச்சே. ஒரு எட்டு என்ன ஏதுன்னு வந்து பார்த்தாங்களா? புள்ளையே கெதின் புள்ளக்குட்டியே இருக்கிறாங்களே. இங்க ஒரு பையன் இருக்கிறான்,
என்ன பண்றது சீதா? தங்கச்சி வேற அம்மாவை அங்கேயே இருங்கிறா. சரி, அதனால வேற வழி இல்லாம அம்மாவும் அங்கேயே இருக்கிறாங்க. அம்மா இருக்கிறனால ஐயனும் அங்கேயே இருக்கிறாரு. என்ன பண்ண சொல்றா? சரி விடு, அவளுக்கு ஒரு ஏதோ இது நல்ல வழி ஆகுற வரைக்கும் கூட அப்படி இப்படி இருக்கிற, இல்லாட்டி தனி ஏதாவது யோசனையிலேயே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா சொல்லிட்டு தானே போனாங்க. இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப இதுதான் மாமா. ஏமா உங்களை அப்படியே கண்டுக்கிறதே இல்லை, போங்க. உங்க அம்மா தான் அப்படின்னா உங்க அப்பா அதுக்கு மேல. சரி விடு சீதா, இப்ப என்ன தங்கச்சி கூட தான் இருக்கிறாங்க, அதனால என்ன? சரி, நாளைக்கு நான் போயிட்டு நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளானிக்கு சாயங்காலம் கிளம்பி ஒரு வெடிக்கிறதுக்குள்ள வந்துடுறேன். அப்புறம் 2-3 நாள் ஆயிர மாட்டேங்குது நீங்க வரக்கு. ஆமா சீதா, அப்புறம் போன உடனே வர முடியுமா? ஒரு நாளாச்சும் அங்கிருந்து பார்த்துட்டு தானே அப்புறம் தானே வர முடியும். அதுக்கு இல்லைங்க, இப்பதான் நடவெல்லாம் நட்டுக்கிறோம், தண்ணி வேற நிறைய விடணும். நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் வயக்காட்டாவே யார் பாக்குறது? இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் நான் நாள் சொல்லிட்டேன். அத நம்ம முருகன் கிட்ட சொல்லியிருக்கிறேன், அவன் நல்லா பாத்துக்குவான். தண்ணி எல்லாம் கரெக்டா எல்லாம் விட சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் தோட்டத்தை அவன் நல்லா பாத்துக்குவான் சீதா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீ எல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், தண்ணி விடணும்னு சொல்லிட்டு அவன் விட்டுக்குவான். நான் பேசிக்கிறேன் சரியா? நீ பிள்ளைங்களை பார்த்துட்டு இரு, 2 நாளைக்கு நான் வந்துடுறேன். அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா அப்புறம் தோட்டத்துக்கு வருவியாமா. அது வரைக்கும் வீட்லயே பிள்ளைங்க கூட இரு. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரி சரி, சாப்பிடுங்க. சாப்பாடு அப்படியே வச்சு பேசிட்டே இருக்கிறீங்க, சாப்பிடுங்க. சரி சரி, பிள்ளைங்களை கூப்பிட அவங்க கிட்டயும் சொல்லிடுறேன் நான். வருவாங்க வருவாங்க. வேலையா முடிச்சுட்டு வர சொன்ன, வெளியதான் இருக்கிறோம். துணி மடிச்சு வச்சுட்டு வாங்கடிக்கு இன்னைக்கு அப்படின்னா வர்றாங்க. பெரியவளாச்சு கம்மன் இருப்பான் நீங்க சொன்னதுக்கு. சின்னவன் ஆடாடு நாடுவான், எங்களையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அப்பத்தாவை பார்த்து நாளாச்சு, தாத்தனை பார்த்து நாளாச்சு, அத்தையை பார்க்கணும் அப்படி இப்படின்னு குதிப்பா பாருங்க. சரி சரி விடு, இன்னொரு நாளைக்கு போகலாம் எல்லாரும். சரி, இப்போ சொன்னதுமே நீ உடனே போகணும் இல்லை சீதா? சரி, அதனால தான் நானாச்சும் போயிட்டு வரலான்னு நினைச்சேன். சரி, நான் போய் அப்படியே பார்த்துட்டு எப்போ வளகாப்பு பண்ணுறது தங்கச்சிக்கு அப்படியெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறம் எப்போ கூட்டிகிட்டு வரலான்றெல்லாம் பேசிட்டு வந்துடுறேன் சரியா? அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு நாளைக்கு போயிட்டு எல்லாரும் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். சரிங்க மாமா. என்ன 3 மாசம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்கல்ல, இன்னும் 2 மாசத்துக்கு வேணா அங்க இருக்கட்டும். அப்புறம் 5 மாசம் ஆனது நம்ம கூட்டிட்டு வந்துடலாம் இங்க. ஆமாம்மா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம் ஐயன் அத்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. சொல்லு பூமாரி. ஏய் அண்ணா, எங்கடா போய் தொலைஞ்ச காலையில எந்திரிச்சு? இன்னும் சாப்பிடவே இல்ல, ஒண்ணும் இல்ல, நீ பாட்டுக்கு எங்க போயிட்ட? அம்மா உன்னை வர சொன்னாங்கடா வீட்டுக்கு. ஏன் பூமாரி, பசங்க கூட தான் இருக்கிற, எதுக்கு வர சொன்னாங்க? வந்து தின்னுட்டு போடா. காலையில இருந்து சாப்பிடவே இல்லையாமா? அப்பத்தா வேற உன்னை காணும் சொல்லி தேடிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது வெத்தலை பாக்கு வேற வாங்கணுமாமா. அப்படியே வரும்போது வாங்கிட்டு வா. உங்ககிட்ட காசு ஏதாவது இருக்குதா? ஆமா, நான் காசு வச்சா சுத்திட்டு இருக்கிறேன், என்கிட்ட காசெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, வெத்தலை பாக்கு வேணா வாங்கிட்டு வரேன், அப்புறம் வேணா காசு கொடுத்துக்கலாம். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், அம்மாட்ட சொல்லு. டேய் அம்மா உன்னை ரொம்ப திட்டிட்டு இருக்காங்கடா, வந்துட்டாச்சு அப்புறம் போடா, சாப்பிட்டுட்டாச்சு போ. ஆமா, சும்மா சாப்பிடு சாப்பிடு சொல்றீங்க, அப்படி என்னத்தை செஞ்சு வச்சிருக்கீங்க? அதே இட்லி தோசை தானே, அப்புறமா வந்து சாப்பிட்றேன். உனக்கு ரொம்ப கொழுப்பு தான்டா, என்னமோ பண்ணு. அம்மாட்டா நீ வரமாட்டான்னு சொல்றேன் நான். அடியே பூமாரி, நான் தான் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்றேன்ல, போட்டு கொடுக்காத, வெயி வரேன். சரி சரி, சீக்கிரம் வா, வைக்கிறேன். என்னடா, யாரு உங்க தங்கச்சியா? ஆமாண்டா, அந்த பூமாரி கழுதுதா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றா. இனிமே எங்க அப்பத்தாக்கு வெத்தலை வாக்கு வாங்கணுமாமா, வாங்கிட்டு சீக்கிரம் வாங்குறேன். என்னடா இப்போ போய் வீட்டுக்கு போறியா? ஏதோ காட்டுக்கு போய் ஏதோ முயல் பிடிக்கலான்னு சொன்னா, இப்போ என்ன திடீர்னு வீட்டுக்கு போறேங்கிற? இருடா, வீட்டுக்கு போயிட்டு தலை கமிச்சிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் போலாம். இல்ல காலையில இருந்துட்டே வந்துட்டேனா, அதனால வீட்டுல சும்மா ஏதாவது தேடிட்டு போங்க. நான் தான் எங்க அப்பத்தாக்கு வெத்தலை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஏதோ சாப்பிட்டுட்டு வரேன். அம்மா நீ சாப்பிட்டே இல்லையாடா? நான் சாப்பிட்றதுக்கு தான் உட்காந்து, அதுக்குள்ள நீ ஃபோன் பண்ணன்ட்டு நான் வந்துட்டேன். ஓ அப்படியா, இன்னும் சாப்பிடலையா நீயுமே? சரி, டேய் ஆதி, அந்த கதிரேசனுக்கு ஃபோன் பண்ணி அவனையும் வர சொல்லுடா. நம்ம அதுக்குள்ள போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். சரி வா எங்க வீட்டுக்கு, அப்படியே எங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அப்படியே கதிருக்கு ஒரு ஃபோன் பண்ணிடலாம். சரி வாடா, எனக்கும் பசிக்குது. சரி வாடா ஆதி, போலாம். அப்பத்தா அண்ணா கிட்ட சொல்லியிருக்கிறேன், வெத்தலை வாங்கிட்டு வர சொல்லி. வாங்கிட்டு வருவா அப்பத்தா. இந்தாங்க பொங்கல் சாப்பிடுங்க. என்னங்கண்ணா பொங்கல் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்? ஆமாங்க அத்தா, அதான் கோயிலுக்கு போயிருந்தேனா, அதான் இன்னைக்கு எல்லாம் பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி அதான் நான் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா அப்புறம் அப்பத்தா இங்கே தான் இருக்கிறாங்கன்ட்டு, சரி அப்படியே நீங்களும் இங்கே உட்காந்துட்டு இருந்தீங்களா, அதனால உங்க 2 பேர்த்துக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்தாரா அத்தா. சாப்பிடுங்க. இன்னைக்கு என்ன பூ மாதிரி விசேஷம், பொங்கல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க? எப்போ கோயிலுக்கு போனேன்? என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் வீட்டில் இருந்தப்போ. சொல்லியிருந்தா நானும் கூட கோயிலுக்கு வந்திருப்பேன்ல. இல்ல அப்பத்தா, நானே போகணும்னு நினைக்கல. அப்புறம் திடீர்னு இந்த சோனி மாயாத கோயிலுக்கு போலான்னு சொன்னாங்களா, சரி அதான் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியாமா. சரி அங்க பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தா அப்பத்தா. சரி அங்கதான் எல்லாம் பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓஹோ அப்படியா? உங்க அம்மா
அப்போ அங்கே திண்ணையில் உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒன்று எடுத்துட்டு வந்தம்மா. ஓ, அப்படியா, சரி சரி. அம்மா உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமாம்மா? ஒன்றும் வேண்டாடி, போது எதுக்கு 2 தோசை போட்டால் போதுன்னு சொன்னா 3 போட்டுட்டு வந்திருக்கிறேன். எனக்கு இதுவே திங்க முடியாது. சரி நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு இருங்க, சாப்பாடு வேணா அப்புறம் செஞ்சுக்கலாம், சரியா? சரிம்மா. அம்மா மாயா என்ன பண்ணிட்டு இருக்கிறா? அவள் தோசை தாம்மா சுட்டுட்டு இருக்கிறா. ஓ, என்ன தோசை சுட்டுட்டு இருக்கிறாளா? சரி போங்க, போய் ஆளுக்கு வேணுங்கிறது போட்டு சாப்பிட்டுட்டு இருங்க, அப்புறம் வேணா சோறு ஆக்கிக்கலாம், சரியா? சரிம்மா. அப்பா எப்பம்மா வருவாங்க? ஏண்டி உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனாங்க, அப்புறம் என்னை கேட்குற? வருவாங்க 2-3 நாள் ஆகும் வரக்கு. சரிம்மா, அப்பா இல்லாம வீட்டில் ரொம்ப போர் அடிக்குதுமா. சரி போங்க, என்ன பண்றது, அப்புறமா ஃபோன் பண்ணி வேணா பேசு, போயிட்டாங்களே என்னன்னு கேளு, சரியா? சரிம்மா. சரி போங்க, போய் சாப்பிடுங்க. பூமாரிக்கு போட்டு கூட, அவளும் சாப்பிட்டுருக்க மாட்டா. போங்க 3 பேர் சாப்பிடுங்க. சரிம்மா. வா பூமாரி, நம்ம போய் சாப்பிடலாம், வா. சரி சோனி. அம்மா உள்ள இருக்கிறேன். சரி போ, வீட்டில் சாப்பிட சொன்னா சாப்பிடவே இல்லை. சரி போ, இங்கே 2 எதை போட்டு சாப்பிடுங்க. என்ன சீதாக்கா, இப்பதான் சாப்பிட்றீங்களா? ஆமா நீலா, வாங்க சாப்பிடு வாங்க. இல்லக்கா, சாப்பிடுங்க, நாங்கள் சாப்பிட்டு தான் வந்தோம். நாங்களும் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தா உங்களை காணோம். சரி நாங்களும் அங்கே பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் இப்போதான். சரி அப்போ சோனி மாயா பூமாரியெல்லாம் வந்திருந்தாங்க. சரி நீங்கள் 2 பேர் வரலனாங்களா? சரி அதான் பொங்கல் வாங்கி தான் கொடுத்துருந்தோம். கொண்டு வந்து கொடுத்தாங்களா பிள்ளைங்க? அதெல்லாம் கொண்டு வந்தாங்க, அதான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறா. சரி வா உட்காரு, வா உட்காரு சின்ன பிள்ளை, காலை வலிக்குது எனக்கே. என்னக்கா சோனி என்னமோ கேட்டுட்டு போறா? மச்சான் எங்கே போயிருக்காரு? அதான் அவர் தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிருக்கிறாரு. எங்கக்கா? பெங்களூருக்கா? ஆமா மலர், இன்னைக்கு வெடிகாத்தால தான் ஏதோ ட்ரெயினில் போறான்ட்டு நேற்று ராத்திரியே டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டாராட்டு இருக்குது. என்கிட்ட சொல்லவே இல்லை, நைட்டு தான் சொன்னாரு வெளியால நான் ஊருக்கு போறான்ட்டு. இப்போ எனக்கா திடீர்னு போயிருக்கிறாரு, அப்பா மாமாலாம் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆமா மலரு, அதான் லைலா குட்டி 3 மாசம் முழுகாம இருக்கிறாளாமா. நேற்று ஏதோ ஃபோன் பண்ணியிருக்கிறாங்களாட்டு இருக்குது மாமாக்கு. அதான் இவர் உடனே தங்கச்சி பார்க்கணும்னு சொல்லி டிக்கெட் போட்டு இருக்கிறாரு. என்கிட்ட சொல்லவே இல்லை, என்னையும் கூப்பிடவே இல்லை. சரி அவர் மட்டும் போயிட்டு வரேன்ட்டு போயிருக்கிறாரு. ஓஹோ அப்படியா, சரி இருக்கட்டும்க்கா. அவளுக்கு கல்யாணம் 4-5 வருஷம் ஆயிடுச்சு. சரி இன்னும் குழந்தைங்க வேற இல்லைன்னு அன்னைக்கே ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஊருக்கு போனவங்க வரவே இல்லை. அத்தை மாமனு கூட அங்கேயே இருந்துட்டாங்களாட்டு இருக்குது. ஏக்கா? ஆமா அன்னைக்கு போனவங்க தான், அதுக்கப்புறம் வரவே இல்லையாச்சு. ஓய் 4-5 மாசமா ஆயிடுச்சு, அங்கேயே தான் இருக்கிறாங்க. அப்போ மச்சான் எப்பக்கா வருவாரு? அவர் இன்னைக்கு தானே போயிருக்கிறாரு, வெடிகாத்தால தான் 5 மணிக்கு தான் கிளம்பி இருக்கிறாரு. நீ போய் சேர்றதுக்கே மத்தியானம் நாள் ஆயிரும். நீ இருந்துட்டு நாளைக்கு பொழுதோட கிளம்புவாரு என்னமோ தெரியல. இருந்தாலும் திங்கக்கிழமை தான் வருவார் மலர். ஓஹோ அப்படியா, அதான் முகமால ஒரே வாட்டமா இருக்குதா மச்சான் ஊர்ல இல்லன்ட்டு? அது என்னமோ தெரியல மலரு, எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படிதான் இருக்குது. அவர் எங்க தனியா போனாருன்னா நமக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது, மனசெல்லாம் ஒரு மாதிரி பாரமா இருக்குது. சரி உடுக்கு, அதெல்லாம் வந்துருவாரு. பிள்ளைங்க தான் இருக்கிறாங்களா, அவங்கள பார்த்துட்டு இருங்க, அதெல்லாம் வந்துருவாரு. அவரும் அப்படிதான் சொல்லிட்டு போறாரு, தோட்டத்துக்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், நான் அதான் ஆளுங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அவங்களாம் தண்ணி விட்டுக்குவாங்க, நீ அதுக்கு இது கிளம்போதிட்டு இருக்க வேண்டாம், சரி வீட்டிலே இரு, பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கோ, வந்துடுவேன் 2 நாளா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், சரி நானும் போயிருப்பேன் டிக்கெட் எல்லாத்துக்கும் போட சொல்லி. அவர் வாட்டுக்கு சரி உடனே போயிட்டு வந்துடுறேன், நீ எல்லாரும் போனால் அப்புறம் 1 வாரம் ஆயிரும், அப்புறம் பிள்ளைங்களுக்கு படிப்பு கேட்டு போயிடும்ட்டு அவர் நான் தனியாக போனால் சீக்கிரம் வந்துடுவேன்ட்டு போயிருக்கிறாரு. ஓஹோ அப்படியா, அதனால தான் மேடம் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இப்போ உட்காந்துருக்குறீங்களாட்டுருக்கு, ஒரே ஃபீலிங் தானே இருக்குது. அடி போடி, நீங்களாம் உங்கள் ஊர் சொன்னீங்க எங்கேயாச்சும் ஊருக்கு போனாங்கன்னா ஜாலியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நல்லா ஊர் சுற்றிட்டு இருப்பீங்க. எங்களுக்கெல்லாம் அப்படி இருக்காதடி, எப்படா திரும்பி வருவாங்கன்றது ஒரு குறுக்குன்னு இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, விடு. அதெல்லாம் சரி, நீங்கள் தான் எல்லாம் ஜோடி போகிற மாதிரியே சுற்றி இருக்கிறதாச்சு. அடி போடி, உங்களுக்கு எது சொன்னாலும் கிண்டலாக தான் இருக்கும். சீதாக்கா சாப்பிட்டுட்டு வரீங்களா? நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம். எங்கே சின்ன பிள்ளை, எங்கே கூப்பிட்ற இந்நேரத்துக்கு? நான் எங்கேயும் வரலடி, மாமா வேற ஊர்லல, இப்பெல்லாம் நான் எங்கேயும் போக முடியாதுடி, அதெல்லாம் எங்கேயும் வேண்டாம், நான் வீட்டிலேயே இருக்கிறேன். ஆமாம் உங்களை அப்படியே நாங்கள் டூர் கூட்டிகிட்டு போகிறோம் பாரு. ஏக்கா நீங்கள் வேற, அதாக்கா நேற்று அந்த கிழவனோட பேத்தி ஏதோ வந்திருக்குதுன்னு சொன்னீங்களா, அது யார் என்னன்ட்டு ஒரு எட்டு சும்மா அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. என்னடி அதை போய் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன மலரி வா, அந்த கிழவனோட பேத்தியெல்லாம் பார்க்கணுங்கிறான், நம்ம எதுக்கு போய் பார்த்துட்டதெல்லாம்? சரி வாங்க சீதாக்கா, அப்படியே சும்மா ஒரு பொடி நடியாக போயிட்டு வரலாம். அங்கே இப்போ சட்டி பானையெல்லாம் செய்கிற வீடு அந்த கிழவன் வீடு தாண்டி தான் இருக்குது. நம்ம அப்படியே 2 இடம் சட்டி வாங்குற மாதிரி போகலாம். போயிட்டு நேக்கு என்னன்னு பார்த்துட்டு அப்படியே வரலாம். அவங்க பேத்தி யார் என்னன்ட்டு பார்த்துட்டு வரலாம். அப்படியே சின்ன பிள்ளை வேறு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாள், சும்மா அப்படியே என்ன ஏதுன்னு நேக்காச்சு பார்த்துட்டு வரலாம். சாப்பிட்டுட்டு வேணா வாங்க. ஆமாம் சீதாக்கா வாங்கக்கா, மலரக்கா சொன்ன மாதிரி சும்மா பார்த்துட்டு வரலாம். இவ தொல்லை தாங்க முடியலக்கா, சும்மா அதையவே சொல்லிட்டு இருக்கிறாக்கா. என்னடி எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறீங்க? சரி நான் வேண்டாம்னு சொன்னா என்ன விடவா போறீங்க? சரி இருங்க சாப்பிட்டுட்டு வரேன், பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு போகலாம். எனக்கு பாரு அந்த வக்கமால போறக்கே பிடிக்கல. சரி ரொம்ப வற்புறுத்துறீங்க, சரி என்னன்னு பார்த்துட்டு வரலாம். அப்பா இப்போவாச்சும் வரேன்னு சொன்னீங்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.